எல்லோருக்கும் வணக்கம். இணையெல்லாம் நலம் அப்படிங்கிற என்னுடைய சேனல் இருந்து இன்றைக்கு ஒரு முக்கியமான பதிவு தான் பார்க்க போகிறோம். அதுவும் நீதிமன்ற தீர்ப்பு பற்றி தான் சொல்ல. உத்தரவு, நீதிமன்ற உத்தரவு, தீர்ப்பு அல்ல. ஒரு பெட்டிஷனுக்கு அவங்க ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. திருச்செந்தூர் விவகாரத்தில் போட்டிருக்காங்க. கந்தூரி விழாவுக்கு தடை கோரிய வழக்கு. இதுதான் பிரச்சனை. இன்றைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான். இது மிக முக்கியமான விஷயம் தான். சட்டங்களுடைய அடிப்படை தெரியணும். நமக்கு இப்படி ஒரு உத்தரவு பிறப்பிக்க முடியுமான்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். இது என்னுடைய சட்ட அறிவு வச்சு நான் சொல்றேன். எனக்கு நீண்ட கால அனுபவம் இருக்கு. ஹைகோர்ட்லயும் இருக்கு. சட்ட நுணுக்கங்களும் ஓரளவுக்கு எனக்கு தெரியும். நியாய தர்மத்தின் அடிப்படையில் தான் சட்டங்கள் இருக்கு. அந்த சட்டங்கள் இப்படிதான் தீர்ப்போ உத்தரவோ வழங்குவார்கள்ங்கிறது தான் இயற்கை, தர்மம், நீதி. கந்தூரி விழாவிற்கு தடை ஒருத்தர் கேட்கிறாரு. இஸ்லாமியர்கள் நடத்தும் கந்தூரி விழாவுக்கு தடை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. எதுக்கு தடை கேட்கிறாரு? அங்க போய் அவங்க அந்த விழாவை கொண்டாடக்கூடாதுன்னு ஒரு தடை கேட்கிறாரு. நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, கொண்டாடலாம்னு அனுமதி கொடுத்துட்டாங்க. அது வரைக்கும் அது நல்ல விஷயமா தான் படுது. ஆனா 50 பேருக்கு மேல கலந்து கூடாதுன்னு சொல்றாங்க. ஒன்று ஆடு கோழி பலியிடக்கூடாதுங்கிறாங்க. அது ரெண்டும் பலியிடக்கூடாதுங்கிறது கூட சரி விட்டுறலாம். அது ஒரு பிரச்சனை இல்லை. தற்காலிகமா பிரச்சனை ஆகுங்கிறதுக்காக கூட நீதிமன்றம் சொல்லியிருக்கலாம். ஆனா 50 பேருக்கு மேல் அங்க போகக்கூடாது அப்படிங்கறதுதான் ஒரு உறுத்தலா இருக்கு. இப்போ திருப்பரங்குன்றம் அந்த விழாவிற்கு ஆயிரக்கணக்கான பேர் போறாங்க. கார்த்திகை தீபம் திருவண்ணாமலைக்கு லட்சக்கணக்கான பேர் போறாங்க. இது வரைக்கும் கோயில் விவகாரத்துல ஒரு இந்துக்கள் கோயில் விவகாரத்துல இத்தனை பேத்துக்கு மேல போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்ததா எனக்கு தெரியல. வரலாறே இல்லை. இது ஒரு புதிய வரலாறு உயர் நீதிமன்ற நீதிபதிகளால் எழுதப்பட்டுள்ளது. இது ரொம்ப விசித்திரமா இருக்கு. இது போறது ஆபத்தா போயிடுமோங்கிற மாதிரி எனக்கும் தெரியுது. இது சரியல்ல. தீர்ப்பு சரியா இல்லையாங்கிற விமர்சிக்கிற உரிமை எனக்கு இருக்கு. நான் இந்த இந்திய குடிமகன்கிற உரிமை எனக்கு இருக்கு. தீர்ப்பு கொடுத்த நீதிபதிகளை விமர்சிக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் கிடையாது. அது கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் ஆயிடும். தீர்ப்பை விமர்சிக்கலாம். தீர்ப்பினுடைய நோக்கத்தை நம்ம விமர்சிக்கலாம், தப்பு இல்ல. தீர்ப்பு எதுக்கு கொடுத்தாருங்கிறது நமக்கு தீர்ப்பு பிடிக்கலன்னா அப்பீல் போலாம், அவ்வளவுதான். அந்த நீதிமன்றத்தின் நடைமுறையே அதுதான். தீர்ப்பு கொடுத்த நீதிபதி மேல நடவடிக்கை எடுக்க முடியாது. இது இன்டர்நேட்டர்ல பிரிட்டிஷ்காரங்களுடைய சட்டமே அதுதான். ஒரு ஜட்ஜி கொடுக்கிற தீர்ப்பு சரியில்லைன்னா அவரை நீக்க சொல்லி இம்பீச்மெண்ட் ஒரு பார்லிமெண்ட்ல கொண்டு அதை நீக்க முடியுமாங்கிறது தெரியல. அப்படி இது வரைக்கும் அந்த மாதிரி யாரையும் செஞ்சதில்லை, பெரும்பாலும் செஞ்சதில்லை. பிடிக்காத ஜட்ஜா இருந்தா நீக்கிடுவாங்க. ஏற்கனவே கர்ணன்கிற ஒரு தாழ்த்தப்பட்ட ஜட்ஜி உதாரணம். அது வேற ஒரு வழக்கு. அது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு வழிபாட்டு தளத்துல இவ்வளவு பேர் தான் போகணும்னு சொல்லி ஒரு உத்தரவு எப்படி கொடுக்க முடியும்? அந்த 50 பேர் யாரை செலக்ஷன் பண்ணி அவங்க போய் அங்க விழா நடத்துவாங்க? இது ரொம்ப அநியாயம் இல்லையா? கேட்கறதுக்கு ஆள் இல்லைங்கிறதுனால என்ன ஜட்ஜ்மெண்ட் வேணாலும் கொடுக்கலாமா? தவறு இல்லையா இது? இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, ஆடு கோழி பலியிடக்கூடாது. எதுக்கு கொடுக்கணும்? ஏற்கனவே ஜெயலலிதா அந்த அம்மா ஆட்சியில் இருந்தப்போ என்ன பண்ணாங்கன்னா, இந்துக்கள் கோயில்கள்ல ஆடு கோழியிட பலியிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தடை சட்டம் கொண்டு வந்தாங்க. தடை சட்டமே கொண்டாந்தாங்க, ஆடு கோழி பலியிடக்கூடாதுன்னு. என்ன காரணம்னா, ஒரு கிராமத்துல என்ன பண்றாங்கன்னா, 7-8 வருஷத்துக்கு ஏதோ ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு விழா நடத்துவாங்க. அதாவது தேவன் சொல்லுவாங்க. அவங்க கிராமத்து ஜனங்க தேவன் சொல்லுவாங்க. அங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உணவுக்காக எருமைகளை வெட்டுறதில்ல, எருமைகளை வேண்டுதலுக்காக வெட்டுவாங்க. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, காலையில சூரிய உதயத்திலிருந்து அஸ்தமனம் ஆகிறதுக்குள்ளார 7000 எருமையை வெட்டி தள்ளிட்டாங்க. ரத்த ஆறு ஓடுது ஒரு கோயில் முன்னால. இது நடக்குது. ஜூனியர் விகடன்ல கவர் ஸ்டோரி போட்டிருந்தான். அந்த எலெக்ஷன்ல அந்த அம்மாவை தோக்கடிச்சிட்டாங்க. அதாவது மக்களுடைய மத உணர்வு எப்படி வேணாலும் இருக்கும். அதெல்லாம் நீங்க எதுவும் எப்படி நீதிமன்றம் எப்படி தடுக்க முடியும்? இப்போ மயான கொள்ளைன்னு நடக்குது. அது மாசான கொள்ளைன்பாங்க. மயான கொள்ளைன்னு நடக்குது சுடுகாட்டுல. கல்லறை திருவிழான்னு சொல்லி கிறிஸ்தவர்கள் நடத்துறாங்க. ரொம்ப கண்ணியமா இருக்கும், பாக்குறதுக்கே கண்ணியமா இருக்கும். இஸ்லாமியர்களுக்கும் அந்த கல்லறையில ஒரு விழா நடத்துவாங்க. அது என்ன பேருங்கிறது நான் சொல்லக்கூடாது, நமக்கு தெரியாது, அது விட்டுறலாம். ஆனா இவங்க போய் அந்த இறந்தவர்களுக்கு ஒரு சடங்கு மாதிரி, அதுக்கு கடவுள் அங்காளம்மன்.
அங்காளம்மன் தான் கடவுள். அந்த கடவுள் நின்றுட்டு இருக்காது, மேக்சிமம் படுத்துட்டு இருக்கும். பெரியாண்டிச்சு அங்காளம்மன் கோயில் வச்சிருப்பாங்க, படுத்துட்டு இருக்கும். பெரிய ராட்சச பொம்மை தான் இருக்கும் கீழே. அங்க இருந்து ஆடு கோழி எல்லாம் வாயில கடிச்சிட்டே போவாங்க ரோட்ல. இங்க இருந்து விழா எடுத்துட்டு எல்லாம் வேஷம் போட்டுக்கிட்டு, பிசாசு மாதிரி பேய் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு ஆடு கோழி எல்லாம் கடிச்சிட்டு போவாங்க. அப்ப அதுவும் உயிர்கள் தானே, பலியிடலாமா? அந்த கோயில்கள் பூரா இந்த அறநிலையத்துறையின் கீழே வந்திருக்கு. ஒரு கோயில் விழாவில் வந்து ஆடு கோழி பலியிட உங்களுக்கு, அதாவது நம்ம இந்துக்களுக்கு இருக்கிற மாதிரி அதே சட்டம் தானே முஸ்லிம்களுக்கும். முஸ்லிம்களுக்கு மட்டும் நீங்க ஆடு கோழி பலியிடக்கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. கடவுளை தீர்மானிக்கிறதுக்கு அரசோ அல்லது வந்து நீதிமன்றமோ அல்லது யாருக்குமே அதிகாரம் கிடையாது. உயிரோடு இருக்கிறவனுக்கே சட்டங்கள் செல்றது இல்லை. அப்புறம் கற்பனையா இருக்கக்கூடிய ஒரு கடவுளுக்கு வந்து எப்படி இவ்வளவு பெரிய சட்டமெல்லாம் போட்டு அடுத்தவங்களுடைய உரிமையிலையோ வழிபாட்டு தளத்திலேயோ உரிமையிலேயோ தலையிடுறதுங்கிறது வந்து என்னால ஜீரணிக்க முடியல. ஏன்னா இப்ப நான் என்னுடைய கோயில் வந்து ஐயனாரப்பன், என்னுடைய குலதெய்வம் ஐயனாரப்பன். நான் பெரும்பாலும் அந்த கோயிலுக்கு போறதில்ல. ஒரு ஒரு இப்ப சமீபத்தில் கூட நான் போயிருந்தேன். அங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயனாரப்பன்கிறது வந்து ஐயப்பன். எங்க ஆளுங்க வச்சுக்கிட்ட பேரு, நான் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவன், எங்க ஆளுங்க வச்சுக்கிட்ட பேரு. எங்களுடைய கோயில் வந்து சின்னப்பம்பட்டிங்கிற இடத்துல இருக்குது. வேம்பநேரிங்கிற ஏரிக்குள்ளாரதான் அந்த கோயில் இருக்கு, பெரிய ஏரி. அந்த காலத்துல நான் சின்ன வயசுல ஒரு 65 வருஷத்துக்கு முன்னால போய் நான் எங்க அப்பா எனக்கு மொட்டை போட்டு வந்தார் அந்த கோயில்ல. குலதெய்வம்ல முதல் மொட்டை போடணும்னு போட்டு அங்க கிடெல்லாம் வெட்டி சாப்பிட்டு வந்தோம். நைட்டு இங்க இருந்தே வண்டியில போயிடும், ரெட்டை மாட்டு வண்டி தான். அப்பெல்லாம் பஸ் கிடையாது, ரொம்ப தூரம் போகணும் உள்ளார. இப்ப போனா கூட பல கிலோமீட்டர் போகணும். அதாவது தாரமங்கலத்துல இருந்து உள்ள போக அந்த ரோட்ல வந்து கோயில் இருக்கு. அந்த ஐயப்பன்கிறது வந்து ஐயனாரப்பன்கிறது வந்து ஐயப்பன் கோயில் தான். அந்த ஐயப்ப கோயிலுக்கு வந்து மதியம் 12 மணிக்கு படையல் நடக்கும். என்ன நடக்கும்? சக்கரை பொங்கல் தான் படைப்பாங்க. அங்க அசைவ உணவு கிடையாது, சக்கரை பொங்கல் படைப்பாங்க. ஆனா நாங்கெல்லாம் வீர வன்னியர் இல்லையா, அசைவம் சாப்பிட்டே ஆகணும். என்ன பண்றது? கோயிலை ஒட்டி ஒரு வளாகம் இருக்கு, அங்க ஒரு கடவுள் நாங்களே வச்சுக்கிட்டோம். வீரகாரன் ஒரு கடவுள் அங்க வச்சுக்கிட்டோம். நீங்க சின்னப்பம்பட்டி வேம்பநேரி ஐயனாரப்பன் போட்டீங்கன்னா கூகுள்ல யூடியூப்ல வரும். அந்த கோயிலை ஒட்டி பக்கத்துலயே ஒரே இடத்துல, இங்க இருந்து பார்த்தா ஆடு வெட்டுறதெல்லாம் தெரியும். ஆனா ஐயனாரப்பனுக்கு நேரா தெரியாது. அந்த காலத்துல நாங்க என்ன பண்ணுவோம்னா, ஒரு பெரிய வேட்டியை கட்டி மறைச்சிருவாங்க. ஐயனாரப்பன் ஆடு வெட்டுறத பார்க்க கூடாது. அந்த மாதிரி அந்தாண்ட ஆடெல்லாம் வெட்டி தனியா பொங்கல் வச்சு விடிய விடிய கறியா நல்லா ஃபுல்லா சாப்பிட்டு காலையில வண்டி கட்டிட்டு அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்துடும். இதுதான் சடங்குகள், சம்பிரதாயங்கள். இதுல இது வரைக்கும் எந்த நீதிமன்றமும் தடை கொடுக்கல. அந்த கோயில் வந்து இன்னைக்கு HRNCல இருக்கு. அதாவது இந்த அறநிலை சட்டத்தின் கீழ் அந்த கோயில் அங்க வந்துட்டது. டெய்லி மதியம் 100 பேருக்கு சாப்பாடு போடுறாங்க. அசைவ சாப்பாடு இல்ல, சைவ சாப்பாடு. ஆனா கோயில் வளாகத்திலேயே ஆடு கோழி பலியிட்டு இன்றைக்கும் சாப்பிடுறாங்க. இன்றைக்கும் டெய்லி நடக்குது. ஆடு கோழி பலியிடுறாங்க, சாப்பிடுறாங்க. அந்த விசேஷம் அன்னைக்கு மட்டும், சித்திரை மாசம் வரும்னு நினைக்கிறேன், அந்த விசேஷம் அன்னைக்கு மட்டும் ஆடு கோழி பன்னி, இந்த முப்பூசன்னு சொல்றது, இது இயற்கையாவே மனிதனோட இயற்கையா ஒன்றி போனது. ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க இந்த மாதிரி பண்றது, அல்ல ஒரு வழக்கு போட்டவர் வந்து பிராமணன் கூட கிடையாது. நம்பாலே நமக்கு எதிரியா இருக்கா. அதுதான் வந்து பிராமணர்களுடைய சூழ்ச்சியா. நம்பால் நமக்கு எதிரியா இருக்கா. நம்ம கையெடுத்து நம்ம கண்ணை குத்துறோம். இன்னொரு 10 நாள் இருக்கும்போது இந்த தடை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? திருப்பரங்குன்ற மலைக்கும் அந்த தர்காவுக்கும் என்ன சம்பந்தம்? அது வேற ஒரு இடத்துல இருக்கு. அந்த மலையே முருகனுக்கு சொந்தம்னு இதுவரைக்கும் எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் வரலையே. கோயிலுக்கு சொந்தம், அவ்வளவுதான். அரசாங்க ஆவணத்துல வந்து அது கோயிலுக்கு சொந்தம்னு அரசாங்க ஆவணத்துல கிடையாது. ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பிரிட்டிஷ் காலத்திலே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அதை வந்து அரசாங்க ஆவண பதிவேட்டுல பதிவு பண்ணிருக்கிறாங்க. அந்த ஆவண பதிவேட்டுல வந்து இந்த தர்கா இருக்கிற இடமும் அதை சார்ந்த நெல்லித்தோப்பு சில குறிப்பிட்ட பகுதியிலும் முஸ்லிம்களுக்கு சொந்தமானதுன்னு கொடுத்துருக்காங்க. அவங்க அதை பயன்படுத்திக்கல, அனுமதி கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். இந்த நிலம் வந்து யாருக்குமே சொந்தம் இல்ல. பாரத நாடு எல்லா உயிரும், நாய் பன்னிக்கு கூட சொந்தம். இது மனிதனுக்கு மட்டும் இல்ல. இந்த பாரத நாட்டில் எல்லா உயிர்களுக்கும், இந்த பூமி எல்லா உயிர்களுக்கும் சொந்தமானது. இஸ்லாமியர்கள்லாம் இவங்க நினைக்கிற அரபு நாடு இஸ்லாமியர்லாம் இன்னைக்கு ஒருத்தம் கூட கிடையாது. கடைசி பகதூர் ஷா போய் 200-300 வருஷம் ஆயிடுச்சு. பிரிட்டிஷ்காரன் வந்து 300 வருஷம் ஆயிட்டது. கடைசி முகலாய அரசர் தான் பகதூர் ஷா. அவரை நாடு கடத்திட்டான் பிரிட்டிஷ்காரன். கடைசியா அவர் தான் போறாரு. முஸ்லிம்கள் இப்ப யாருமே இல்லை. இவங்க எல்லாம் இந்துக்கள். அதாவது முஸ்லிம்ங்கிற அந்த மார்க்கத்தை தழுவினர்கள். கடவுளுடைய ஒரு மார்க்கம், அது நல்ல மார்க்கமா இருந்ததுனால நம்பாளுங்க அதெல்லாம் தழுவிட்டாங்க. அதுதான் சொல்ல போனா நாகூர் அனிபா இஸ்லாமிய பாடல்களுக்கு அவர் தான் பாடல்களுக்கே கடவுள் மாதிரி. அவருக்கு உருது தெரியாது.
இந்த மாதிரி உருது தெரியாத முஸ்லிம்கள் நிறைய இருக்காங்க. இவங்கெல்லாம் மதம் மாற்றப்பட்டவர்கள் இல்லை, அதை மாற்றப்பட்டவர்கள்லாம் முடிஞ்சிட்டது, 4-5 தலைமுறைக்கு முன்னால முடிஞ்சிட்டது. முன்னால இருந்த வகையை இவங்க ஏத்துக்கிட்டு இருக்காங்க. மார்க்கம் நல்லா இருக்குதுங்கிறதுனால ஏத்துக்கிட்டாங்க. நிறைய பேர் முஸ்லீமா மதம் மாறணும்னு சொல்றதே அயோக்கியத்தனமானது. மதம்ங்கிறது எங்கேயுமே கிடையாது. இந்து மதமும் இல்லை, முஸ்லிம் மதமும் இல்லை. கடவுளை அடைய ஒரு மார்க்கம், அவ்வளவுதான். இவன் பேய் வேஷம் போட்டுக்கிட்டு ஆடுறான், இது ஒரு மார்க்கம். கறி வெட்டி திங்கிறான், இது ஒரு மார்க்கம். அவங்க மசூதியை கட்டி உருவமில்லா கடவுள் அல்லாஹு அக்பர்னா எங்கும் நிறைந்தவனேன்னு அர்த்தம், அவ்வளவுதான். அதுல ஒண்ணுமே இல்லை. அல்லாவுக்கு என்ன, அவனா பொம்மையை செஞ்சு வச்சிருக்கான். இப்ப எவனாவது அல்லாவுக்கு பொம்மை செஞ்சானா முஸ்லிம்களே அடிச்சு கொண்டுடுவாங்க. நபிகள் நாயகம் படம் வரைஞ்சதுக்கு அவனை உள்ள தள்ளிட்டாங்க ஒரு நாட்டுல, அரபு நாட்டுல. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, மதம்ங்கிறது ஒண்ணுமே இல்லை. கடவுள்கள் பூரா கற்பனையானது, மனிதனால் உருவாக்கப்பட்டது. திருப்பரங்குன்றமே மனிதனால் உருவாக்கப்பட்டது. அங்க சிலை இருந்ததுன்னா அது மனிதனால் தான் உருவாக்க முடியும். ஒரு சிலை பூமியில இருந்து வராது. அதனாலதான் முதல் வீடியோல நான் போட்டேன், திடீர் பிள்ளையார்னு போட்டது. அதுதான். இந்த காலத்திலேயே அப்படி இருக்கும்போது பழைய காலத்துல கடவுள் சிலை தயாரிக்கிறதெல்லாம் என்ன பெரிய விஷயமா, சாதாரண விஷயமாச்சா? வேலை இல்லாதவங்க தான் அதை செஞ்சுட்டு இருக்கிறான். நீங்க ஒன்னும் செய்ய வேணாம் சார், அர்ச்சனை தட்டுல காசு போடக்கூடாது, அன்னதானத்தெல்லாம் நிறுத்துங்க, வருமானமே இல்லாத பண்ணுங்க. ஒரு கோயிலுக்கு ஒருத்தம் கூட வரமாட்டான். திருவண்ணாமலையை சுத்தியும் இளைஞர்கள் சம்பாதிக்க வேண்டிய வயசுல பூரா ருத்ராஜ கோட்டையை போட்டு பட்டையை போட்டு சுத்திட்டு இருக்காங்க சார். அவன் காலில் 10 பேர் போய் உழுவுறான். அங்க பூரா உணவு இருக்குது, காலையில சாப்பாடு கிடைக்குது, டிஃபன் கிடைக்குது, மதியம் சாப்பாடு கிடைக்குது, இரவும் பொழுதுனைக்கு உணவு. நிறைய பாவம் பண்றவங்களாம் அங்க போய் போட்டுக்கிட்டு இருக்கிறான். பணம் செலவு பண்ணி சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கிறான். ரொம்ப நல்லதுதான். ஏன்னா நடமாட கோயில் ஒன்று இருக்கு, மடமாட கோயிலுக்கு அங்க ஆகும்னு சொல்லி திருமூலர் சொன்ன மாதிரி மக்களுக்கு கொடுத்தா அது கடவுளுக்கு செய்யற மாதிரி, அதனால போட்டுட்டு இருக்கான். ஆனா இதனால உருவாகக்கூடியது என்ன அப்படின்னா, என்எஸ் கிருஷ்ணன் பாடுற மாதிரி தான். சக்கரவர்த்தி திருமணம் என்எஸ் கிருஷ்ணனுக்கும் எம்ஜிஆருக்கும் ஒரு பாட்டு வரும். அன்னசத்திரம் இருப்பது எதனாலன்னு சொல்லி எம்ஜிஆர் கேட்பார். அவர் சொல்லுவார், சில தின்னத்தூங்கி பசங்க இருப்பதால் மனிதனை சோம்பேறி ஆக்கிறதுக்கும் சம்பாதிக்கிறதுக்கு திராணியற்ற போகிறதுக்கும், சொல்ல போனா வருமானம் இல்லைன்னா ஆண்மை இழக்கிறதுக்கும், இதுக்கெல்லாம் காரணம் கடவுளுடைய நம்பிக்கை தான். இஸ்லாமியர்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. கடவுளை அடைய ஒரு மார்க்கம். நம்ம படைத்தவனை 5 வேளை தொழுகணும், வாழ்க்கை இப்படிதான் ஒழுக்கமா வாழணும்னு அவங்களுக்கு கத்து கொடுத்துருக்காங்க சார். புலால் விடுறது உங்களுக்கு பிடிக்காத இருக்கு. இந்துக்களே எல்லா கோயிலையும் கும்பிடுறானே. இப்ப எங்க 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 சேலம் மாவட்டத்தில் எல்லைப்பிடாரி அம்மன் ஒரு கோயில் இருக்கு. அது ஒருத்தன் எவனோ ஒரு சிலையை வச்சு ரோட்ல கட்டிட்டான். அது எவ்வளவு வருஷம் நமக்கு தெரியல, இருக்கும். எனக்கு முன்னால நினைக்கிற ஒரு 60 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஒரு வீரபாண்டியர் ஆட்சியில் என்ன பண்ணிட்டான், ரோடு பெருசு பண்ணிட்டு சிலையை தூக்கி பின்னால் வச்சுட்டான். பெரிய போராட்டம்லாம் நடந்தது. வைக்கும்போது இரு தரப்புக்கும் தகராறு ஆயிடுச்சு. அந்த டைம்ல இருந்தது அதிமுக. அங்க இருக்கிற கவுன்சிலர் அந்த அந்த இதெல்லாம் எதிர்த்து அப்புறம் எல்லாம் இது பண்ணி எடுத்து வெளியில தூரம் வச்சுட்டாங்க, ஒரு 20 அடி தள்ளி வச்சுட்டாங்க. திமுக காரங்க தள்ளி வச்சது, திமுக காரங்க. அதிமுக காரன் சும்மா இருப்பானா, அவன் தள்ளி வச்ச கடவுளை நான் கும்பிட மாட்டேன்னு இன்னொரு சிலை செஞ்சு பக்கத்திலேயே வச்சுட்டான். இப்ப அங்க என்ன இருக்குதுன்னா, திமுக எல்லைப்பிடாரி அம்மன், இன்னொன்னு அதிமுக எல்லைப்பிடாரி அம்மன், ரெண்டும் தனித்தனியா இருக்குது. இங்க கும்பிட்றவன் அங்கேயும் கும்பிட்றான், அங்க கும்பிட்றவன் இங்கேயும் கும்பிட்றான். அங்க ஆடு கோழி பலியிடுறாங்க. இந்த அறநிலையத்துறை சட்டத்திற்கில் அதுவும் வந்துருக்குது. என்ன புது, அதுதான் நான் சொல்றேன். அவன் காட்டு மிராண்டியா கூட இருக்கட்டும். கண்ணப்பன்கிற வேடன் சிவலிங்கத்து மேல செருப்பு கால வச்சு கூட அவன் அந்த கண் எடுத்து புடிங்கி வச்சான்லாம் வரலாறு சொல்றான். என்னமோ அவன் நினைச்சதே எழுதி வச்சுட்டு போயிட்டான் சார். அதை நம்பிட்டு ஒண்ணுமே இல்லாத, சம்பாதிக்கிறதுக்கு வழி தெரியாத, இன்னைக்கு ஐயப்பன் கோயில்லாம் ஒரு வழி பண்ணிட்டான். போறவங்கலாம் ஒருத்தவங்க அந்த காலத்துல மலையாளிகள் இங்கெல்லாம் இருந்தாங்க, அவங்க அந்த வருஷம் ஆனா அங்க போவாங்க. இப்ப எல்லாம் இந்துக்கள் பூரா எல்லா ஜாதியும், அங்க ஜாதி சம்பிரதாயம் எதுவுமே கிடையாது. எல்லாம் உள்ள போலாம், கருவறைக்குள்ளார போக முடியாது. எல்லாம் போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு இருக்கலாம். அங்க மட்டும் இல்ல, ஸ்ரீரங்கத்துல இருக்கு. அங்கெல்லாம் யாராவது கேட்கறாங்களா, நீ தாழ்த்தப்பட்டவனு கேட்கறாங்களா? எல்லாம் உள்ள போனா. கடைசியா எனக்கு நடந்த அனுபவத்தை நான் சொல்லிடுறேன். ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போறோம், நல்ல கூட்டம். உள்ள போயிட்டோம். அந்த கர்ப்பகிரகர் இடத்துல சரியான கூட்டமா இருந்தது. நான் ஸ்பெஷல் டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டேன். இருந்தும் அவங்க அந்த விஐபி டிக்கெட் வாங்கிட்டு போனா கூட கருவறைக்குள்ளார விட மாட்டான். எல்லாத்தையும் துரத்திக்கிட்டே இருக்கான். சீக்கிரம் போங்க, தரிசனம் பண்ணிக்கலாம், போங்கன்னா. எங்க வீட்டுல கேட்டாங்க, என்னங்க இப்படி துரத்துறாங்க, எப்படிங்க கும்பிடுறது? நீ கடவுளை கும்பிடணும் தானே, அவ்வளவுதானே, பேசாம அதுக்கு ஒரு வித்தை இருக்குதுன்னு. என்னன்னா யாருக்கும் புரியல. அங்க பக்கத்துல போனோம்னா நான் பேக்கெட்ல கை விட்டு 100 ரூபா நோட்டு அப்படியே கத்தையா வெளியே எடுத்தேன் பாருங்க. நானு, எங்க பொண்ணு, எங்க ஒய்ஃப் 3 பேர்த்தையும் உள்ள தள்ளிட்டான்.
ரங்கநாதர் படுத்திருக்கிறார் சார், பக்கத்திலே இருக்கேன், காலடியிலே ஒரு அரடியில நான் இருக்கேன். நாங்க இருக்கிறது யாருக்குமே தெரியாது, தரிசனம் பண்றவங்க எல்லாம் போயிட்டே இருக்காங்க. நல்லா சேவிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கிரீடம் வச்சிருந்தோம், அது எங்க தலைமையில எல்லாம் வச்சுட்டு, ஐயரு சார் எந்த ஊரு அப்படின்னா, நான் சேலம் சார் அப்படின்னா, நாங்களும் சேலம் தான், மரவனேரியில தான் இருக்கோம் சார், முள்ளுவாடி கேட்டு தான் நாங்க சொந்த ஊர் சேலம் தான் சார் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் அங்க நிக்க வச்சு துளசி கொடுத்து தீர்த்தம் கொடுத்து, நான் கையில எத்தனை 100 ரூபா நோட்டு கிடையாது அத்தனை பேருக்கு அங்க 4-5 பேர் இருந்தாங்க, எல்லாத்துக்கும் கொடுத்துட்டேன். அப்ப இந்த இடத்துல எது வேலை செய்யுது? பக்தி வேலை செய்யுது. ரங்கா ரங்கான்னு கும்புறவனா துரத்தி விட்டுட்டான். மகாத்மா காந்தி வெளியே எடுத்தேன் பாருங்க, என்ன உள்ள அனுப்பிச்சுட்டான். அப்போ அங்க பூஜை வேலை பண்றவனுக்கே பணம் தேவைப்படுது. அந்த தேவையை பூர்த்தி பண்றதுக்கு தான் இந்த திமுக அரசாங்கம் படாத பாடுபடுது. எப்படியாவது இதை ஒழிச்சுன்னு முடிவு பண்ணி ஒரு அரசாங்கம் எதிர் அரசாங்கம் வேலை செய்யுது, எதிர்கட்சிக்காரனும் வேலை செய்யும். நீ சம்பாரிச்சு சாப்பிடுங்கிறதா திராவிடர்னே சொல்ல வேணாம் சார், அது ஒரு இயக்கம், அவ்வளவுதான். சம்பாரிச்சு சாப்பிடுங்கிறான். கடவுளை நம்புடா, நம்பு, பக்திய மனசுல வை, அறிவு தொழில வையுங்கிறான் சார். எப்பேற்பட்ட வாதங்கள் இதெல்லாம்! நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாட்டிய சுற்றி வந்து முடமனற்ற சொல்லு மந்திரம் எதிரா, நட்ட கல்லு பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவோம் கரிச்சுவை அறியுமோன்னு திருமூலர் சொல்றார். அது கல்லுடாங்கிறான் திருமூலர். சித்தர் தான் அவர். அவர் அரெஸ்ட் பண்ண வேண்டியதானே, கல்லுன்னு தானே சொல்றான். பராசக்தியில போட்டார். அது அம்பாலா பேசுவது, அம்பாள் என்றைக்கடா பேசினால் அறிவு கெட்டவனே. 52 வருது சார் பராசக்தி படம். 28 வயசுல கலைஞர் எழுதுறாரு. எப்பேற்பட்ட சீர்திருத்த கருத்துக்கள்! பூசாரி கேட்கிறாரு, அம்பாலா பேசுவது, அம்பாள் என்றைக்கடா பேசினால் அறிவு கெட்டவனேன்னு போட்டார். அதை அனுமதிச்சுதான் காங்கிரஸ் ஆட்சியில். அது பேசாது கல்லுங்கும் போது அந்த கல்லுங்கிற வார்த்தையை மட்டும் நீக்கிட்டான் சென்சார்ல. திருமூலர் அதுக்கு முன்னாலே சொல்லியிருக்காரு, நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாட்டியன்னு சொல்லிருக்காரு. அப்ப திருமூலர் அரெஸ்ட் பண்ண வேண்டியதானே, அந்த திருமூலர் எழுதின அந்த திருமந்திரத்தை தடை பண்ண வேண்டியதுதானே. கடவுளை எவன் உணர்கிறானோ அவன் கடவுளை தேட மாட்டான். இதுதான் லாஜிக். இந்த ஜட்ஜ்மெண்ட் பெரிய சிக்கலை உண்டாகும். ஏன்னா நான் வன்னியர் சமூகம், எங்க கோயில ஒரே கோயில 2மே பலியிடுறாங்க, பலியிடுறாங்க, கோயிலையும் சாமியும் கும்பிடுறாங்க. எல்லைப்பிடாரி ஒன்று உதாரணம், வெண்ணங்குடி முனியப்பன் கோயில் ஒரு உதாரணம், எங்க ஊர்ல என்னுடைய குலதெய்வம் ஐயப்பன் கோயில் ஒரு உதாரணம். இப்ப 4 நாளைக்கு முன்னால ஆண்கள் மட்டும் கறி விருந்துன்னு சொல்லி 100கணக்கான கெடா வெட்டி போடுறான் ஒரு கோயில்ல. அதுவும் எங்களுடைய ஐதீகம் சார், எங்களுக்கு நம்பிக்கை இருக்க நாங்க கெடா வெட்டுறோம், கும்பிடுறோம், என்னமோ நாசமா போறோம். நீதிமன்றத்துக்கு என்ன இங்க வேலை? அதுதான் கேள்வி எனக்கு. ஒரு மத நம்பிக்கையில தலையிடக்கூடாதுன்னு அரசியல் சட்டம் இருக்கு. ஒருத்தன் கமெண்ட்ஸ் போடுறான், நம்ம அரசியல் சட்டத்தை படிக்கிற. அரசியல் சட்டத்துல எங்கேயாவது முருகனை பத்தி போட்டிருக்கானா? கொஞ்சமாவது மண்டையில வேணும்ல. அரசியல் சட்டத்துல எங்கடா சிவா இருக்கானா? மத வேதங்கள்லயே கடவுள் இல்லையா? அகம் பிரம்மாஸ்மிங்கிறான், உங்களுடைய மனம் கடவுளுங்கிறான். வேதங்கள்லயே 4 வேதங்கள்ல தத்துவமசி, நீ தான் கடவுள், பிரஜானம் பிரம்மங்கிறான், உன் அறிவு கடவுள்ங்கிறான். என்ன சொல்றான்? கடவுளுடைய குழந்தைகள் தான் நாமெல்லாம். இந்த உணர்ற அறிவு வேணும் சார். நமக்குள்ளார எதுக்கு சண்டைங்கிறது? கடவுளோட குழந்தைகள் தான் நாம எதுக்கு சண்டை போட்டுக்கணும்? அடிப்படை அறிவு தான். இந்த தீர்ப்பு நான் என்ன பயப்படுறேன்னா, இப்ப நான் கும்பிடுற கோயில்ல ஆடு கோழி பலியிடக்கூடாதுன்னு சட்டம் போட்டாரு. எவனாவது போறான் சார், இந்த மாதிரி வீணா போனவன் எவனாவது கோர்ட்டுக்கு போறான், ஜட்ஜி போட்டுறாரு. அது எப்படி ஒரே கோயில்ல நீ இந்த மாதிரி செய்யலாமா? கோயில் தான் கும்பிடணும், அது எவ்வளவு பேர் தான் போகணும். எங்க கோயில் இந்துக்கள் கோயில்ல அவர் ஒரு தீர்ப்பாயிடுச்சுன்னா என்ன நடக்கும் யோசிக்கணும்ல. ஒரு அதிகாரத்துல உட்கார்ந்து இருக்கிறோம், ஒரு பெரிய பொறுப்புல உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த இந்திய நாட்டில் இருக்கிற அத்தனை குடிமக்களும் சரிசமமான ஆளுங்க. இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் கிடையவே கிடையாது. அவங்க அந்த மார்க்கத்தை தழுவுறாங்க, அவ்வளவுதான். முகலாயர் காலத்துல இருந்து இஸ்லாமியர் படுத்துட்டு இருக்கிறாங்க. சமாதியில இருந்து ஏதிர்ச்சி அவன் பூஜை பண்றானா? கொஞ்சமாவது யோசிக்கணும்ல. அடிப்படை அறிவே இல்லாத இது எப்படி போகுன்னு எனக்கு தெரியல. எனக்கு இருக்கிற பயத்தை நான் சொல்லிட்டேன். அடுத்த வீடியோல இதை விட என்ன சிறப்பா உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். இதெல்லாம் எப்படி வந்தது பூராமே நான் விவரம் சொல்லிடுறேன் சார். மனிதனாக வாழ வேண்டும், மனதில் வையடா. வளர்ந்து வரும் உலகத்துக்கே நீ வலது கையடா. தனியுடைமை கொடுமையில் தீர தொண்டு செய்யடா. தானா எல்லாம் மாறும் என்பது பழைய போயடான்னு பண்ணான் பட்டுக்கோட்டையார். விதியை எண்ணி வீழ்ந்து கிடக்கும் வீணர் எல்லாம் மாறணும், வேலை செஞ்சா உயர்வு என்ற விவரம் மண்டையில் ஏறணும்னு பண்ணோம். பனித்திரைங்கிற படத்துல ஜெமினி பாடுவார், ஏதோ மனிதன் பிறந்து விட்டான், ஏதோ மரம் போல் வளர்ந்து விட்டான் படம். அந்த பாட்டை கேளுங்க சார். கேட்டு கூட புத்தி வந்ததுன்னா எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க. புத்தி வரலன்னா என்னமோ நடக்கிறது நடக்கட்டும். ஆனா ஒண்ணு, இது சாதாரணமெல்லாம் யாரும் விட போறது இல்லை. அவங்க வழிபாட்டுல தலையிட்டாங்கன்னா
பின்னால ஏழை மனம் கோபப்பட்டால் என்னென்னவோ நடக்குன்னு எம்ஜிஆர் பாடியிருக்கிறாரு. கண்டிப்பா நடக்கும். நான் ஒன்னும் சொல்றதுக்கு இதுக்கு மேல வழி இல்ல. டிராபிக் ராமசாமிங்கிற படத்துல செருப்படுத்தி அடிச்சுக்குவாரு பாருங்க விஜய் அவங்க அப்பா. அந்த மாதிரி சீன்லாம் பின்னால வந்துடும். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அடுத்த வீடியோல இதோட அருமையான அவங்களோட பகிர்ந்து போறேன். வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்களால கமெண்ட்ஸ் கொடுங்க சார், பகிர்ந்துக்காங்க. 10 பேருக்கு போகட்டும். பொய் புரட்டெல்லாம் 10 பேருக்கு போகுதில்ல, உண்மையான விஷயங்கள்லாம் போகட்டுமே சார். நான் சொல்றது தப்பு இருந்தா என்ன கண்டிங்க, இது தப்பு சார் நீங்க சொல்றதுன்னு கண்டிங்க. ஆனா உங்களுக்கு பாதிப்பு வரும்போது தான் அது தெரியும். என்னால இன்னைக்கு 10,000 பேர் இன்னைக்கு வவுறாரு சாப்பிட்றாங்க சார். என்னால என் உருவனால சாப்பிட்றாங்க சார். அவங்களுக்காக 2 வருஷம் நான் கஷ்டப்பட்டேன். கோர்ட்ல போராடி தான் அதெல்லாம் வாங்கி கொடுத்தேன், உரிமைகளை வாங்கி கொடுத்தேன். அடுத்த வீடியோல நான் அதை பத்தி பகிர்ந்து போறேன். நிறைய விஷயம் நான் பேசுறேன். மீண்டும் உங்களோட சந்திக்கிறேன். வணக்கம்.